அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு புதிய வாரத்திற்குள்ளாக எங்களை அழைத்து வந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து இந்த நாளை நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு செலவழிக்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள உடன் விசுவாச பெருமக்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்து அவருடைய ஆலோசனைகளிலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தேவ சமூகத்தில் அவர் தம்மை எப்படி நமக்கு அறிமுகம் செய்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நான், என்னை அல்லாமல் இந்த லோகத்தில் வேறு தேவர்கள் இல்லை. நானே வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். நானே உங்கள் நல்வாழ்க்கையில் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு காண்பிப்பவர் நான் தான் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னுடைய ஆதீனத்திலிருந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு சத்திய வசனங்களையும் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அதன்படி நடப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தேவன் நம்மை எப்படி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் என்பதைத்தான் இந்த 14வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதில் 2 முக்கிய சம்பவங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகள் யார்? யார் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடும்? எல்லோருக்கும் இந்த வரம் கிடைத்திருக்கிறதா? எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய பிள்ளைகளா என்றால் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களா? எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா? எல்லோரும் போதகர்களா என்று பவுல் பக்தன் சொன்னது போல இந்த அதிகாரம் நமக்கு அப்படி சொல்லுகிறது. இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்ன சத்தியத்தை, தீர்க்க தரிசனத்தை நமக்கு சொல்லுகிறார்கள் என்பதை நாம் இந்த நாளிலே தியானிப்போம். பொதுவாக தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்றால், வரக்கூடிய நிகழ்வுகளை ஏற்கனவே வேதத்தில் ஆண்டவர் இப்படி நடக்கும் என்று சொல்லி அதை முன்னுரைத்த அந்த வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசனம். அதில் வேதாகமத்தில் இடம் பெற்றிருக்க வேண்டும். உதாரணமாக ஆண்டவருடைய பிறப்பு குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 9:6 7:14 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். அது ஆண்டவருடைய பிறப்பில் அது நிறைவேறப்பட்டது என்று நாம் எல்லோரும் அறிவோம். அதை போல ஒவ்வொரு சம்பவங்களும் வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களையும் வேதத்தின் அடிப்படையில் சொல்வது தான் தீர்க்க தரிசனம். ஆனால் இன்றைக்கு உலகம் மக்கள் ஜோசியம் சொல்லுகிறார்கள், வரக்கூடிய காலங்களை கணித்து சொல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது எந்த அளவு உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடே பேசினதும் இல்லை. அவர்கள் தங்கள் தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே,
ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் அவர்களோடு பேசவில்லை, நான் அவர்களுக்கு காண்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, அவர்கள் என்னை கண்டதும் இல்லை, ஆனாலும் கர்த்தரை கண்டோம், கர்த்தர் எனக்கு சொன்னார் என்று சொல்லுகிற பொய்யான தரிசனத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 16வது வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தையே சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேளாதிருங்கள். நான் அவர்களோடு பேசினதும் இல்லை, தங்கள் இருதயத்தின் வாக்கைத்தான் அவர்கள் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். தேவ வார்த்தைகள் நம்மை தேவனுக்கு உண்மை உத்துவமாய் நடப்பதற்கான பலத்தை கொடுக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். மீண்டும் அவர் சொல்லுகிறார், எரேமியா 23, 24, 25 அவர் சொல்லுகிறார், யாவானாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொப்பனங்கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்கிறதை கேட்டேன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த லோகத்தில் இந்த வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற தேவன், இந்த பூமியை பலப்படுத்துகிற தேவன் நான் அல்லவா? என் முகத்திற்கு மறைவாக யாராவது ஒழித்து கொள்ள முடியாது. ஆனால் நான் சொப்பனம் கண்டேன், சொப்பனத்திலே எனக்கு ஆண்டவர் பேசினார் என்று சொல்லுகிற பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதே வாசகத்தை 32வது வசனம் சொல்லுகிறது. இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ மக்கள் கூட ஒரு ஆண்டு முடிந்ததற்கு பின்பு ஒரு புதிய ஆண்டின் ஆரம்பத்திலே இந்த ஆண்டு இப்படியெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களிடத்தில் பேசினது கூட கிடையாது. அவர்கள் சொல்வது எல்லாம் அத்தனையும் பொய் என்று சொல்லுகிறார். பொய்களைத்தான் உங்களுக்கு சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை பொய்யாய் சொல்லுகிறவர்களுடைய நிலை எப்படி மாறும் என்பதை நாம் சற்று ஒருவர் என்னிடத்தில் வந்து ஆண்டவர் இரவில் என்னிடத்தில் பேசினார் என்று யாராவது சொல்வோம் என்றால் அந்த நபரை எனக்கு நன்றாகவே தெரியும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் அவரை தெய்வமாக கொள்ளாத பிள்ளைகளிடத்தில், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் அவர்களோடு ஆண்டவர் பேச விரும்ப மாட்டார். அவர்களை ஆண்டவர் ஒரு பொருட்டாக எண்ணுவதும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேக சம்பவங்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இப்படிப்பட்ட அபத்தத்தை சொல்லி வருவதை நாம் பார்க்கிறோம்.
அது ஆண்டவருடைய பார்வைக்கு அபத்தமானது என்று அவர் நினைத்து அவைகளை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார். வேதத்தின் அடிப்படையில் வேதத்தில் முன் குறிக்கப்பட்டதை பின்னால் நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் எப்படி தரிசனமாவார்? எப்படி அவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்? ஆனால் ஆண்டவர் தரிசனமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன என்றால், நீ என்னுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட நீ உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு பிரியமாய் நடக்க ஒப்புக்கொடு என்று எச்சரிப்பார். அப்படிப்பட்ட மக்களை நல்வழிப்படுத்துவார். ஆனால் அவருடைய வார்த்தைகளை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத மனிதனிடத்தில் ஆண்டவர் மக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு என்று ஒரு நாளும் ஒரு காலும் அவர் சொன்னதும் இல்லை, சொல்லவும் மாட்டார். பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் எப்படி நம்மை காத்து கொள்ளுகிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். எரேமியா 29:9 வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள். எரேமியா 29:9 அவர் சொல்லுகிறார், அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற இந்த அனுபவத்தை எப்படி பார்க்க முடிகிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். எசேக்கியேல் 13வது அதிகாரம் அங்கு 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற என் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகள் உண்டு பண்ணுகிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகள் தங்களை உண்டு பண்ணின தேவனுக்கு முன்பாக நீங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நான் நிர்மூலமாக்குவேன், ஜனங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள், ஜனங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் புரட்டி போடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த லோகத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் செயல்முறையில் நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 13வது அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, நாங்கள் ஒன்றும் தரிசியாமல் இருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! அவர்களுக்கு ஒன்றும் தரிசனமாகவில்லை, ஆனாலும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை அவர்கள் கண்டு, ஏதோ இருதயத்தின் யூகத்தை அவர்கள் கண்டு அதை ஆவியின் ஏவுதலாக மக்களுக்கு சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 10வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறது, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை பூசுகிறார்கள். ஒருவன் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறார்.
ஒருவன் மண் சுவற்றை வைத்து அதன் மீது சாந்தை பூசுகிறான். சாரமில்லாத சாந்தை பூசுகிற அனுபவத்தை இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து, தேவனுக்குள் நல்ல ஈவுகளை நாம் பெற்றிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டுமென்றால், கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆண்டவர் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறார் என்றால், நாம் மோசம் போகாமல் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, தேவனுடைய கற்பனைகளை உண்மை உத்தவமாய் கை கொண்டு நடக்கிறார்களோ, அவர்களிடத்தில் மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார். துன்மார்க்கருக்கு ஒரு நாளும் தன்னுடைய தரிசனத்தை அவர் கொடுக்க மாட்டார். அவர்களை எச்சரிப்பார், கடிந்து கொள்ளுவார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லுவார். மற்றபடி அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதையும் அவர்களுக்கு காண்பிக்கவும் மாட்டார், சொல்லவும் மாட்டார். அப்படிப்பட்ட ஜீவிதத்திலே நாம் எச்சரிக்கையாக இருந்து, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருந்து, பசும் தோலை போற்றி கொண்டு வருகிற பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையாக இருந்து, நம்மை தற்காத்து கொண்டு தேவனுக்கு மட்டும் நாம் செவி கொடுக்கிற அனுபவத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஒரு எச்சரிப்பின் சப்தத்தை கேட்டோம். வேதத்தில் நீ சொல்லப்படாத சத்தியங்களை இன்றைக்கு மனிதர்கள் தங்கள் யூகத்தினால் சொல்லி வருவதை நாங்கள் அறிவோம். அவைகளுக்கு இன்றைக்கு அநேக மக்கள் செவி கொடுத்து அவைகளை பின்பற்றுகிற அனுபவத்தில் வாழ்வதை என் தேவன் நீர் அறிவீர். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட மனதை உடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்ல ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொன்னதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட எங்களுக்குள் மெய் எது பொய் எது என்பதை நாங்கள் உணர்வதற்கான காலத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி இருக்கிறீர். உம்மை அண்டு ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமே நீர் பிரியமாய் இருக்கிறீர், அவர்களோடு பேசுவீர். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அனுபவத்தை நாங்கள் பெற்று நடக்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து, நாம் உண்மை எது பொய் எது என்பதை நாங்கள் உணர்ந்து நடப்பதற்கு நல்ல பலனை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய பாதையில் நடப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.